என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமென். தேவன் நல்லவர். இந்த இன்றைய முத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுறாரு. ஆகையால் யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நீங்கள் இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். இனி வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. பல நேரங்களை, பல வெட்கங்களை அனுபவிச்சிருக்கலாம், நிறைய அவமானங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை உங்க முகம், ஐயோ என் சத்துருக்களுக்கு முன்னால செத்து போச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் முகம் வெட்கப்படுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய முகம் வெட்கப்பட்டுச்சு? நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக நிறைய காரணங்கள் இருக்கலாம். பிசாசு உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்கள் சத்துருக்கள் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். சில நேரம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வெட்கத்திலிருந்து வெளியே வர வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களோடு கூட ஒரு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆண்டவர் முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தைரியமா இன்னைக்கு சொல்லுங்க, யாருக்கு காத்திருக்கிறீங்க? மனுஷனுக்கா? மனுஷங்கிட்ட இருந்து நன்மை வரும், மனுஷன் ஏதாவது செய்வான், மனுஷன் ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, அவர் பாதத்தில் உட்கார்ந்துருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன், உமக்கு நான் காத்திருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து உயர எழும்புவார்கள். வேதத்தில் அதை தான் வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கழுகு அதனுடைய இறகெல்லாம் கொட்டி, அதனுடைய அலகெல்லாம் உடைஞ்சி, நகத்தெல்லாம் உடைச்சி, அந்த கழுகு பார்க்க மொட்டையான கழுகு போல இருக்குமா. மீகா தீர்க்கன் அப்படிதான் எழுதுறார். மொட்டையான கழுகு மாதிரி இருக்கும், அது பார்க்க அவலட்சணமா இருக்கும். ஆனா கண்மலையின் வெடிப்புல உட்கார்ந்து இருக்கிற இந்த கழுகு தன் சிருஷ்டியருக்காக 40 நாள் காத்திருக்கும். காத்திருக்கிற அந்த கழுகு புது பலன் அடைந்து அது மேலே செட்டை அடித்து எழும்பும். கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த தேவ ஜனம் கழுகை போல எழும்புவார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நன்மை நடக்காது, அற்புதம் நடக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒருவேளை உங்களை குறித்து உங்கள் காது கேட்க பேசி இருக்கலாம். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். உங்களை மதித்தவர்கள் இன்னைக்கு மதிக்காம போயிருக்கலாம். முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்க. எல்லாம் முடிஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறது, மறந்துடாதீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் செத்து போகல, உயிரோடு இருந்துச்சு. சிறைச்சாலையிலும் அந்த வார்த்தைகள் அவனை புடமிட்டதுன்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் காத்திருந்த அந்த யோசேப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளவுதான். அவன் பேர் கூட மறந்து இருக்கலாம், யோசேப்புன்ற கேரக்டரை மறந்து இருக்கலாம், எல்லாம் முடிந்து போன நிலைமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால யோசேப்பினுடைய முகத்தை தேவன் வெட்கப்பட்டு போக விடல. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் தேவன் அதை தான் நமக்கு வாக்கு தத்தமா கொடுக்கிறார். சந்தோஷமா இருங்க, ஆண்டவருக்கு காத்திருங்க. எல்லாம் போயிருக்கலாம், நம்பிக்கை போயிருக்கலாம், எதை வச்சு பறந்தீங்களோ அது போயிருக்கலாம், எதை நம்பி நீங்க ஒருவேளை இந்த ஊருக்கு வந்தீங்களோ எல்லாம் முடிஞ்சு போயிருக்கலாம். ஒருவேளை இவங்க இந்த பார்ட்னர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அன்போடு சொல்றேன், யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போவது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம் மாத்திரம் நமக்கு இருந்தா போதும். இன்னைக்கு அந்த அனுபவத்தை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உமக்கு தான் காத்திருக்கிறேன், எல்லாம் போகட்டும், பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சு போகட்டும், என் தோல் முதலாய் அழுகி போனாலும் சரி, ஆமேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் பார்ப்பேன் அப்படின்ற அந்த நிச்சயத்தோட
தேவனுக்கு காத்திருங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுனால கர்த்தர் கைவிட்டான்ற முடிவுக்கு வந்திருக்கீங்களா? தேவ சமூகத்துக்கு திரும்பி வாங்க, அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. நீங்க செய்யற வரைக்கும் வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல எனக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும்னு நீங்களும் சொல்லுங்க. அவரை மாத்திரம் பாருங்க, அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க, அவரை மாத்திரம் சொல்லி, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன், செஞ்சா நீங்க தான் செய்ய முடியும்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 25:3. சங்கீதம் 25:3 நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் நீங்கள் கொடுக்குறீங்க. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். இன்னைக்கு யாரெல்லாம் எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்ற நிலைமையில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்காங்களோ, உங்கள் பிள்ளைங்க திரும்ப பலப்படுவார்களாக, திரும்ப எழும்புவார்களாக. கழுகை போல செட்டை எடுத்து எழும்பட்டும். உமக்கு காத்திருக்கிறதுனால வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSC கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.